ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் 10 நிமிஷத்தில் பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். மஞ்சள் பூசணிக்காய் சின்ன 10 அளவு எடுத்து தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ பச்சை மிளகா போட்டுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இது ஜீரகம் தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை, ஜீரகம் தாளிச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காய்கறியை நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இன்ஸ்டன்ட் சாம்பாருக்கு தேவையான உப்பு, ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் விட்டு வேக விடணும். பூசணிக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகம் தாளிச்சிருக்கேன். உப்பு, மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். வெந்துட்டுது. வெயிட் எடுத்துட்டு ஒரு வடிகட்டு தண்ணி வடிகட்டணும். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். மத்து இருந்தால் மசிக்கலாம், மத்து இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு கிடைக்கணும். ஆறணும். வெங்காயம், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு போட்டு வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி அரைச்சி வச்சு அடுப்பை பற்ற வச்சு அரைச்சி விடுதா இதில் போட்டு ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க தண்ணி அதில் ஊற்றி
திரும்ப நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சிச்சு 5 நிமிஷம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகும் ஒரு சின்ன வெங்காயம் தழைச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சமாக வெல்லம் தேவையான போட்டுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் பருப்பு இல்லாத மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார், திருநெல்வேலி ஃபேமஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. திருநெல்வேலி கல்யாண ஹோட்டலில் தான் வைப்பாங்க. நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் டைம் வச்சாச்சுன்னா, காலையில் வச்சாச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது சாம்பார்.